ஏன் மக்கா உங்களுக்கு பொங்கலை கிராமத்து ஸ்டைலில் கிராமத்தில் கொண்டாட பிடிக்குமா, நகரத்து ஸ்டைலில் கொண்டாட பிடிக்குமா, நகரத்தில் எங்கே கொண்டாட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம். பொங்கல் உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பண்டிகை. பாரம்பரியம் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை என்னன்னு கேட்டால் பொங்கல் திருநாள். காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சு புத்தாடை அழிஞ்சு புது பொங்கப்பானை வாங்கி எல்லாத்தையும் படைச்சு எப்படி அந்த பொங்கலை கொண்டாடணும், இந்த அறுவடை திருநாளை கொண்டாடணுங்கிறது கிராமத்து மக்களுக்கு நல்லாவே தெரியும். வீடு வாசல் சுத்தம் பண்ணணும், மாடை குளிப்பாட்டணும், மாட்டை நல்லா வர வச்சு நல்லபடியா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. எல்லாருமே 2 நாள் வீட்டுல சமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா செய்வாங்க. அங்கங்க நல்லா கோலம் போடுறது, வீட்டை சுத்தி கோலம் போடுறது, ஆடல் பாடல், சொந்த பந்தங்கள்லாம் கூடி அதை கொண்டாடுவோம். வீடே ஜேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. காலை எழுந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு கோயில் போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ஜாலியா இருக்கும். நகர்ப்புறத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. கிராமம்னா ஒவ்வொரு வீட்லயுமே வெளியில பொங்கல் வைக்கிறாங்க, அது பார்க்க ஒரு அழகா இருக்கும். கிராமத்து பொங்கல் 3 நாள் செலிப்ரேஷனா இருக்கும். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறது அது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். மாமா மச்சான் உறவெல்லாம் கொண்டாடுறது என்னைக்குமே கிராமத்து பொங்கல் தாங்க பெஸ்ட். சிட்டில மோஸ்ட்லி ரோட் சைடுல தான் வீடு கட்டியிருக்காங்க, வெளியே பொங்கல் வைக்கிறது கூட கஷ்டமா தான் இருக்கும். கிராமத்துனா அது அவங்க வேற மாதிரி பண்ணுவாங்க, இங்க சிட்டில அந்த அளவுக்கு இருக்காது. நகரத்துல பொங்கலை கொண்டாடுவாங்களே தவிர மகிழ்ச்சியா இருக்க முடியாது. நான் கிராமத்துல இருக்கும்போது அங்க பொங்கல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நம்ம நகரத்துல வாழ்ந்தாலும் கிராமத்து பொங்கல் தான் சிறப்பா இருக்கும்னு என்னோட கருத்து. கிராமத்துல உள்ளவங்க ஃபேமிலியா நிறைய பேருங்க இருப்பாங்க. நகரமா இருந்தா நம்ம தனியாளா இருக்கணும், அதுல எந்த சந்தோஷமும் கிடையாது. அந்த இயற்கையை நம்ம ஒரு தெய்வமாக மதிச்சு நம்ம அதை கொண்டாடுறோம். உழைக்கக்கூடிய மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய ஜீவன்களுக்காகவும் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா தான் இந்த பொங்கல் விழா.